அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ச. தமிழ்செல்வி, பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு துறை, நேஷனல் பொறியியல் கல்லூரி, கோவில்பட்டி. திருக்குறள் சிறுகதையில் தவம் அதிகாரம் 27 தவத்தின் வலிமை பற்றி ஒரு சிறுகதை கூற விளைகின்றேன். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். மாலதி ஆன்மீக வழியில் வாழ்கின்ற ஒரு இல்லத்தரசி. கணவர் வேலைக்கு சென்றவுடன் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு தனக்கென்று சிறிது நேரம் ஒதுக்கி தவம், அகத்தாய்வு என்ற முறையில் தன்னை மென்மேலும் பண்படுத்தி கொள்வாள். மாலதியிடம் பக்கத்து வீட்டு பெண்மணி, உன் பையன் என் பையனை தள்ளிவிட்டதில் அவனுக்கு காலில் நன்கு அடிபட்டு விட்டது, உன் பையனை கண்டித்து வை என்று கோபமாக கூறிவிட்டு சென்றாள். மாலதியின் இளைய மகன் 7ஆம் வகுப்பு படிக்கின்றான். மிகுந்த குறும்புத்தனம் உடையவன். அம்மா அப்பா சொல் கேட்பதில்லை. மாலதிக்கு இளைய மகனை பற்றி மிகுந்த வருத்தம் உண்டு. மாலதி ஞானிகள் கூற்றுப்படி தன் பிள்ளையை வாழ்க வளமுடன் என்று மனதிற்குள் வாழ்த்தி கொள்வாள். பிள்ளைகளை திட்டிக் கொண்டிருப்பதை விட அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நுண்ணிய அலை வேகத்தில் வாழ்த்தும் போது அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் என்று தான் படித்திருந்த வேதாத்திரி கருத்துக்கள் மூலம் உணர்ந்திருந்தாள். மாலதி தினமும் மனதிற்குள்ளாக தன் பையன் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டே இருந்தாள். நாட்கள் செல்ல செல்ல தன் மகனின் செயல்களில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இப்பொழுதெல்லாம் தன் பையன் எந்த வம்புக்கும் போவதில்லை என்று உணர்ந்து மனம் அமைதி அடைந்தாள். தவத்திற்கு அத்தனை வலிமை உண்டு. நன்றி, வணக்கம்.